அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதியை பகிர்ந்தளிப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 280வது சரத்தின் கீழ் மத்திய நீதிக்குழு அமைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதிக்குழு கிடையாது, நிதிக்குழு. ஸோ நிதிக்குழு பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆர்டிக்கல் 280 வந்து சொல்லுது, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிதிக்குழு வந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீதிக்குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறாக இருக்குது. அடுத்து பாருங்களேன். ஸோ 16வது நிதிக்குழு அரவிந்த் பனகாரியாவை தலைவராகவும் அஜய் நாராயண் ஜா, ஆனி ஜார்ஜ், மேத்யூ மனோஜ் பாண்டா, சௌமியா காந்தி கோஷ் ஆகிய உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதிக்குழுவினுடைய தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்களை வந்து நியமித்து குடியரசுத் தலைவர் வந்து உத்தரவிட்டிருப்பார். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதிக்குழு. ஸோ என்கே சிங் அவர்களுடைய தலைமையில் இருக்குது. இனி வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்தோம்னா 16வது நிதிக்குழு வந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். அடுத்தது 16வது நிதிக்குழு தமிழகத்திற்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17, அதாவது ஒரு 2-3 நாள் முன்னாடி, 17/11/2024, ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அரவிந்த் பனகாரியா தலைமையிலான இந்த குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவர்களிடம் வந்து நிறைய வந்து கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அடுத்தது 16வது நிதிக்குழுவை மத்திய அரசு எப்பொழுது நியமித்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசம்பர் 23 2023 வந்து நியமிச்சிட்டாங்க. ஓகேவா, டிசம்பர் 23 2023 வந்து பார்த்தோம்னா இந்த 16வது நிதிக்குழு வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. ஸோ நிதிக்குழு அப்படிங்கிறத நீதிக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது தவறாக இருக்குது. அடுத்தது கொளத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூரில் வந்து பார்த்தோம்னா முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னா 2.85 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது இலங்கை நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் அதிபரான அனுரகுமார திசநாயக்க கட்சி வந்து பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதில் மொத்தம் வந்து 225 சீட் வந்து இருக்குது நாடாளுமன்றத்தில். அதில் கிட்டத்தட்ட 159 சீட்டு பக்கமாக வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்தது கஜா புயல் வந்து உருவான நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நவம்பர் 15, 2018 வந்து வந்திருக்கு கஜா புயல் அப்படிங்கிறது. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒடிசாவில் வந்து அமைக்க போகிறாங்க சைபர் செக்யூரிட்டி மையம் அப்படிங்கிறத. அடுத்தது புக்கர் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆர்பிடல் நாவலை எழுதிய சமந்தா ஹார்வி வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது வந்து சிறந்த ஒரு இலக்கிய படைப்புக்கு வந்து வழங்கப்படுது. இது எந்த நாடு கொடுக்குது அப்படின்னா இங்கிலாந்து நாடு தான் வந்து கொடுக்குது. ஸோ இங்கிலாந்துலேயே வந்து வெளியாகிருக்கணும் ஒரு நூல். ஸோ அவர்களுக்கு தான் வந்து இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. 2024 புக்கர் பரிசு வந்து சமந்தா ஹார்வி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்தது நாட்டிலேயே முதல் முறையாக சைபர் கிரைம் குற்றங்களுக்கு டிஜிபி பதவியை உருவாக்க உள்ள மாநிலம் அப்படின்னா ஸோ கர்நாடகா. ஸோ சைபர் கிரைம் குற்றங்களுக்குன்னு ஒரு டிஜிபியை வந்து கர்நாடக அரசு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது 8வது இந்தியாவில் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹரியானா மாநிலத்தில் வந்து திறக்க போகிறாங்க அரசியல் சாசன அருங்காட்சியகம் அப்படிங்கிறது. அடுத்தது ஜெயங்கொண்டம் அருகே 1000 கோடியில் அமையவுள்ள காலனி உற்பத்தி ஆலையுடன் தொடர்புடைய நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தைவான் நாட்டோட ஒப்பந்தம் போட்டு தான் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது மின் நிலையம் கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது, அதாவது தெற்காசியாவின் முதல் மற்றும் ஒரே
அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நெய்வேலி அனல்மின் நிலையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 1962 வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னா தெற்காசியாவின் முதல் மற்றும் ஒரே அனல்மின் நிலையம் அப்படிங்கிறது. அடுத்தது பீகார் மாநிலம் ஜமுய் அப்படிங்கிற நகரில் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரரான பிர்சா முண்டாவின் எத்தனையாவது பிறந்த தினம் 15/11 அதாவது நவம்பர் 15, 2024 கொண்டாடப்பட்டது அப்படின்னா 150வது பிறந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டது. பிர்சா முண்டா அவருடைய பிறந்த தினம் நவம்பர் 15, இது 150வது பிறந்த தினம். ஸோ அதனால் வந்து கொண்டாடியிருக்கிறாங்க. இவர் வந்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அடுத்தது பெண்களுக்கான திருமண வயதை எந்த வயதிலிருந்து எந்த வயது வயதாக உயர்த்த நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற உள்ளது அப்படின்னா 18 வயசு வந்து இப்போ இருக்குது. ஸோ இது வந்து 21 வயசாக வந்து மாற்றுறதுக்கான மசோதா வந்து இனி வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய போகிறாங்க. அடுத்தது இந்தியாவின் 5வது நீளமான ஓடுபாதையில் அமையுள்ள விமான நிலையம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திருச்சி விமான நிலையம் தான். அடுத்தது இந்தியாவில் மதுவிலக்கு சட்டம் அமலில் உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 3 மாநிலங்கள் இருக்குது. பீகார், நாகாலாந்து, மிசோரம், குஜராத், ஸோ லட்சத்தீவு, இங்கே எல்லாமே வந்து பார்த்தோம்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது அமலில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் மதுவிலக்கு வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து வந்துட்டு இருக்குது. அடுத்தது 2015 பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடந்த பருவநிலை மாநாட்டில் கையெழுத்திட்ட மொத்த நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 195 நாடுகள் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டத்தை முதல் கட்டமாக எந்த ஆண்டு தமிழக அரசு செயல்படுத்தியது அப்படின்னா 2022 வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது இலங்கையில் 2024 நடைபெற்றது எத்தனையாவது பார்லிமெண்ட் தேர்தல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 10வது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நடந்திருக்கும். மொத்தம் 225 தொகுதிகள். அடுத்தது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா முன்னாடி சீனா இருந்துச்சு, இப்போ வந்து இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 142 கோடி மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது G20 மாநாடு 2024 எந்த நாடு நடத்துது அப்படின்னா பிரேசில் தான் வந்து நடத்துது G20 மாநாட்டை. அடுத்தது தேசிய பத்திரிகை தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 16 தான் பத்திரிகை தினம். தமிழகத்தில் புதிய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் அமலில் உள்ளது அப்படின்னா ஏப்ரல் 1, 2003 இந்த புதிய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அமலில் இருக்குது.